வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருவர் வந்து உங்ககிட்ட இருக்க மாடுங்களை எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் நம்ம ஒயிட்டி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா, இவங்க பேர் தாங்க கொக்கி குமாரி. இவங்களுக்கு ஏன் நாங்கள் இந்த பேர் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா கொக்கி மாதிரியே இருக்குங்க. இவங்கள நாங்கள் வாங்கையில் வந்து கண்ணு மாடாக வாங்கினோம். இவங்க வந்து காலக்கண்ணாக இருந்தனால கண்ணை நாங்கள் விற்றுட்டோம். இப்போ கைக்கறவையாக இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க பேர் தாங்க குள்ளமணி. இவங்களுக்கு ஏன் இந்த பேர் நாங்கள் வச்சோன்னா, எங்கள் பண்ணையிலேயே இவங்க மட்டும்தாங்க கொஞ்சம் குள்ளையாக இருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு பேர் நாங்கள் குள்ளமணின்னு வச்சோம். இவங்களோட பொண்ணு பார்த்திங்கன்னா இவங்க தாங்க. இவங்க பேர் பார்த்திங்கன்னா ரீனா. இவங்களோட அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போது ஊசி போட்டோங்க. இப்போ போட்டு 40 நாள் இருக்கும். இன்னும் நாங்கள் செனை செக் பண்ணல. 45 நாளில் தாங்க நாங்கள் வந்து செனை செக் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து நம்ம பிளாக்கி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வாங்கும்போது வந்து வத்தக்கறவையாக இருந்தாங்க. 3 6 லிட்டர் பால் நாங்கள் வாங்கினோம். கொஞ்சம் எலும்பு தோலுமாக இருந்தாங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட 9 மாத செனையாக இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க தாங்க கச்சப். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா செனையாக இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு விற்றாங்க. நாங்கள் இங்கே வந்து செனை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க செனையாக இல்லை. அதனால் வந்து இப்போ நம்மகிட்ட வந்து தாங்க நாங்கள் ஊசி போட்டிருக்கோம். இன்னும் நாங்கள் வந்து செனை செக் பண்ணல. 45 நாளில் தான் பண்ணுவோம். இப்போ தான் ஒரு 35 நாள் கிட்ட ஆகுது. இன்னும் நாங்கள் செனை செக் பண்ணல. நான் எங்ககிட்ட இருக்கிற மாடு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சிந்து கிராஸ் இது மாதிரி தான் இருக்குது. கச்சப்பில் ஒன்றாவது வாங்கி வளர்த்து பார்க்கணுன்னு ஆசை. அதனால தான் நாங்கள் வந்து கச்சப் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்த மாடு பார்த்திங்கன்னா இவங்க தான் நம்ம மொட்டையக்கா. இவங்க வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம பண்ணையிலேயே ரொம்ப சுட்டியான மாடு இவங்க தாங்க. அதே மாதிரி ரொம்ப சாதுவான மாடு, குழந்தைத்தனமான மாடு இவங்க தாங்க. விளையாட்டுத்தனமான மாடுங்க. ஆனால் கிட்ட ஆள் போயிட்டா குழந்த மாதிரிங்க இந்த மாடு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இவங்க தான் நம்ம குண்டக்கா. இவங்கள வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 8 மாதத்து செனையாக இருக்காங்க. இவங்களோட புள்ளை யாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்களையும் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் வந்து டீனா. எப்பயுமே நாங்கள் அம்மாவையும் பிள்ளையும் பிரிக்கவே மாட்டோங்க. 2யும் ஒட்டுக்காக தான் கட்டி போட்டிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2யும் பிரித்தோம்னா மாற்றுக்கட்டில் கத்திக்கிட்டே இருக்குங்க. என்னமோ பண்ணையிலே இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி மாறி மாறி கத்தி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப பாசம் அதிகங்க அம்மாவுக்கும் பிள்ளைக்கும். அதனால் நாங்கள் பிரிக்காமல் ஒட்டுக்காக தான் கட்டி போட்டு வச்சுருப்போம். அடுத்த மாடு பார்த்திங்க அப்படின்னா, இவங்க தான் நம்ம மீனாவோட அம்மா. நம்ம வந்து எதிர்பார்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கன்று போட்ட மாடு. ஏன்னா நாங்கள் 30 நாளில் கன்று போட்டுருன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோங்க. 3 மாதமாக வச்சுருந்தோம். 3 மாதத்துக்கு அப்புறம் கன்று போட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து கன்று போட்ட மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த மாட்டுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கொம்பு வானத்துக்கு ஒரு கொம்பு பூமிக்கும் தாங்க இருக்கும். பார்க்க பயங்கரமாக மாடு இருக்கும். ஆனால் ரொம்ப சாதுவான மாடுங்க இருக்கிறதுலையே. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க தான் மீனா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 1.5 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேங்க கன்று போட்டு. நல்லா தண்ணியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து தீனி வெட்டி வச்சுருக்கோம். ஆனால் வந்து தண்ணியும் பாலையும் குடிச்சுப்புட்டு மிதக்கத்தில் நிற்கிதுங்க. அடுத்த மாடு பார்த்திங்க அப்படின்னா, இவங்க தான் நம்ம த்ரிஷா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் செனையாக வாங்கிட்டு வந்தோம். காலக்கன்று போட்டாங்க, விற்றுட்டோம். இப்போ மீண்டும் நாங்கள் செனை ஊசி போட்டு 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. வெயிலோட தாக்கத்தின் காரணமாக அது வந்து அபாசன் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டோம். இப்போ மாடு வந்து நல்லாயிட்டாங்க. நல்லா தண்ணியெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் ரொம்ப நல்ல மாடு தாங்க. ஆனால் இந்த கோழி விஷயம்னு வந்துட்டால் இந்த மாடு வந்து ரொம்ப ரொம்ப மோசங்க. ஏன்னா கோழி வந்து கிட்ட வந்துட்டால் முட்டிக்கிட்டு காலை தூக்கி உதைக்கிறதுலையுமே தாங்க இருக்கும். இது நாள் வரையும் அப்படி தாங்க இருக்குது. கோழிக்கிட்ட அந்த மாடு பழகவே இல்லைங்க. அடுத்த மாடு பார்த்திங்கன்னா நம்ம தங்கம். இவங்களை ஏன் நாங்கள் தங்கம் அப்படின்னு சொல்கிறோன்னா, நாங்கள் வந்து அச்சய திருதிக்கு தங்கம் வாங்க வச்சுருந்த காசில் வாங்கினனால இவங்களுக்கு நாங்கள் பேரும் தங்கம்னே வச்சுட்டோம். இவங்க வந்து 10 நாளில் கன்று போட்டுருவோன்னு சொல்லி தான் நம்மகிட்ட கொடுத்தாங்க. ஆனால் வந்து இப்போ 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் கன்று போடலை. நாங்களும் வந்து இவங்க கன்று போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்க்கலாங்க.